அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 30/7/2026 ஆடி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் சுக்கிரன், 10இல் சந்திரன், 11இல் ராகு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உறவினர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பெண்களால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் புதன், 4இல் சுக்கிரன், 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்களது பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் உண்டு. உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் தற்போது விலகி மன அமைதி ஏற்படும். ஒரு சிலருக்கு உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உள்ளது. இன்று நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், 8இல் சந்திரன், 12இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக தேவையற்ற குழப்பங்கள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வீண் பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்களுடைய வேலையும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதற்கு பேச்சை குறைப்பது நல்லது. பொதுவாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் நீங்கள் லட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன், 7இல் சந்திரன், 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் கடந்த கால பிரச்சனைகள் தற்போது விலகி அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு சில அனுகூலங்களை நீங்கள் உத்தியோக ரீதியாக அடைவதற்கு பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்று நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 6இல் சந்திரன், 10இல் செவ்வாய், 11இல் புதன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது
மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் உள்ளது. இன்று நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், குரு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் உண்டு. உங்களுக்கு இருந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி மனமகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு சிறப்பான விலை கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், கடந்த கால பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு சூழலும் இன்றைய நாளில் உண்டு. இன்று நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பொறுமையோடு இருக்க வேண்டும். வேலை பளு சற்று அதிகப்படியாக இருக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும் என்றாலும் உடனிருப்பவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் பிறருடைய வேலையும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கும். இன்று நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன், 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலையாட்கள் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 6ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பாகும். புதன் 7இலும் 9இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. எதையும் எதிர்கொண்டு ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உண்டு. இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 7இல் குரு சஞ்சரிப்பது சிறப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். உங்களுக்கு இருந்து வந்த வீண் செலவுகள் தற்போது குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களது பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு இருந்த சட்ட சிக்கல்கள் விலகி மன நிம்மதி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய், 6இல் குரு, 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். வீண் பேச்சை குறைப்பது நல்லது. பொதுவாக எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுடைய பணியை இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கும்.
நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் வரலாம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 செவ்வாய், 5 குரு, 11 சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.